கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே இன்றைக்கு இயேசுவின் அதிகாரத்தை சிலர் சந்தேகிப்பதை குறித்து பார்க்கிறோம். பரிசேயர்களில் சிலரும் வேத பாரகர்களில் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழி சொன்னாங்க. போதகரே, உம்மை நிரூபிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பொல்லாதவர்களும் பாவிகளும் தான் அற்புதங்களை ஆதாரமாக கேட்பார்கள். ஆனால் எந்த அற்புதமும் அவர்களுக்கு ஆதாரமாக காட்டப்பட மாட்டாது. தீர்க்கதரிசி யோனாவுக்கு நிகழ்ந்த அற்புதம் மட்டுமே ஆதாரமாக கொடுக்கப்படும். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே 3 பகலும் 3 இரவுகளும் இருந்தான். அதை போலவே மனிதகுமாரனும் கல்லறைக்குள் 3 பகலும் 3 இரவுகளும் இருப்பார். மேலும் நியாயத்தீர்ப்பு வழங்கும் நாளிலே நினிவே பட்டணத்து மனிதர் உயிர்த்தெழுந்து இன்று வாழ்கிற உங்கள் தவறுகளை நிரூபிப்பார்கள். ஏனென்றால் யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். நான் சொல்கிறேன், நான் யோனாவை பார்க்கிலும் மேன்மையானவன். நியாயத்தீர்ப்பு நாளும் வழங்கும் நாளிலே தென் திசையின் அரசி உயிர்த்தெழுந்து உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனென்றால் அந்த அரசி மிக தொலைவிலிருந்து சாலமோனின் ஞானம் செறிந்த போதனைகளை கேட்க பயணப்பட்டு வந்தாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சாலமோனை பார்க்கிலும் மேலானவன். பிசாசின் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளிருந்து வெளியே வரும்பொழுது வறண்ட நிலப்பகுதிகளிலே ஓய்விடம் தேடி அலைகிறது. ஆனால் அதற்கு ஓய்விடம் கிடைப்பதில்லை. எனவே அந்த ஆவி நான் புறப்பட்டு வந்த இடத்துக்கே திரும்பி செல்லுவேன் என்று சொல்லி அந்த ஆவி திரும்ப அதே மனுஷனுக்கு திரும்பி வருகிறது. அது இருந்த இடம் வெறுமையும் சுத்தமாயும் ஒழுங்குடனும் இருப்பதை அறிந்து பின்னர் வெளியேறி தன்னிலும் பொல்லாத மேலும் 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து கொண்டு வருகிறது. எல்லா ஆவிகளும் அவனுக்குள் புகுந்து வசிக்கின்றன. முன்பை விட அவனுக்கு ஆழ்ந்த தொல்லை உண்டாகும் என்று சொன்னார்.